வணக்கம். இந்திய கிரிப்டோ உலகத்துல ஒரு புது அத்தியாயத்தையே திறக்க போற ஒரு திட்டம் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி இது இந்தியாவோட முதல் அரசு அனுமதி பெற்ற புது லேயர் 1 பிளாக் செயின். ஆமா, இது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. ரொம்ப பெரிய வார்த்தை. சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த திட்டம் உண்மையிலேயே இந்தியாவுல கிரிப்டோ பயன்பாட்டுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருச்சான்னு ஆராயறது தான். நாம தொடங்குறதுக்கு முன்னாடி லேயர் 1ன்னா என்னன்னு சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி தான் ஒரு லேயர் 1 பிளாக் செயின். மத்த எல்லா ஆப்ஸும் ப்ராஜெக்ட்ஸும் இதுக்கு மேல தான் கட்டப்படும். சரி, நம்மகிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. ஒரு புத்திசாலித்தனமான பிசினஸ் மற்றும் ரெகுலேட்டரி வியூகாவாவும் தெரியுது. நிச்சயமா. இந்த திட்டத்தோட வெற்றிங்கிறது அதோட டெக்னாலஜில மட்டும் இல்ல. அது இந்திய சட்ட திட்டங்களுக்குள்ள தன்னை எப்படி பொருத்திக்குதுங்கிறதுல தான் இருக்கு. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த சோர்ஸ் வெற்றி அளவிடுற விதமே சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவா நாம ஒரு கிரிப்டோவோட மார்க்கெட் கேப் இல்லனா அதோட விலையை வச்சு தானே பேசுவோம். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இங்க ஒரு திட்டத்தோட எத்தனை வாலெட்கள் இணைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மையான அளவுகோல்னு சொல்லப்படுது. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இது நெட்வொர்க் எஃபெக்ட்ங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை பேசுது. நெட்வொர்க் எஃபெக்டா? ஒரு ஃபோன் நெட்வொர்க் மாதிரி தான் இதுவும். உங்ககிட்ட மட்டும் ஃபோன் இருந்தா அதுக்கு யூஸே இல்ல. நிறைய பேர்கிட்ட இருக்கும்போது தான் அதோட மதிப்பு கூடுது இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரி தான் அதிக வாலெட்டுகள்னா அதிக பயனர்கள்னா அந்த பிளாக் செயின்ல அதிக பயன்பாடு, அதிக டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இது அந்த பிளாட்ஃபார்மோட மதிப்பையும் அதோட நம்பகத்தன்மையும் தானாவே கூட்டிடும்.